கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமான இயேசுவை நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இன்றைய நாளில் நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். விசேஷமாக சங்கீதங்களின் புத்தகத்திலே 121 சங்கீதம் 5 வசனத்தில் சொல்கிறார், கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன்னை காக்கிறவர் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது, அரசனாகிய தாவீது, மெய்ப்பனாகிய தாவீது இந்த சங்கீத புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்ததை எழுதுகிறார், அதை அறிவிக்கிறார், அதை தெரிவிக்கிறார். தேவன் யார்? காக்கிறவர். இப்போ இந்த சங்கீதக்காரனாகிய தாவீதுக்கு தேவன் காக்கிறவர், தன்னை காக்கிறவர், தன் குடும்பத்தை காக்கிறவர், தன் பிள்ளைகளை காக்கிறவர், தன்னுடைய ஜனத்தை காக்கிறவர், தன்னுடைய தேசத்தை காக்கிறவர் என்றதான ஒரு நம்பிக்கை, விசுவாசம். ஆகவேதான் அவன் எழுதுகிறான், கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன்னை காக்கிறவர். இந்த காக்கிற தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆகவே அவர் உண்மையை காக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் உண்மையை காத்துக்கொள்ள முடியாது, உண்மையை காத்துக்கொள்றது கிடையாது. சொல்லுவாங்க, ஆனால் செய்ய மாட்டாங்க. ஆனால் தேவன் ஆணையிட்டார், தவற மாட்டார். பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல. அப்படி என்றால் மனிதன் பொய் சொல்லுகிறவன். எந்த மனிதன் பொய் சொல்லுகிறவன்? எல்லா மனிதனும் பொய் சொல்லுகிறவன் தான். சமயத்திற்கு ஏற்றபடி, சூழ்நிலைக்கு ஏற்றபடி, தங்களுடைய ஆபத்தில், தங்களுடைய கஷ்டங்களில், தங்களுடைய பிரச்சனைகளில், தங்களுடைய உபத்திரவங்களில் மனிதன் பொய் சொல்லுகிறான். அதுவும் திருமணம் என்றால் 1 2 இல்ல, பல பொய்களை சொல்லுகிறான். பல 100 பொய்களை கூட சொல்லுகிறான். 1000 பொய் சொல்லுகிறான். ஆனால் 1000 பொய் சொல்லி அல்ல, 1000 முறை பொய் என்ற வார்த்தையை 1000 பொய் என்று சொல்லி மாற்றிவிட்டான். ஆகவே அன்பானவர்களே, மனிதன் உண்மையை பேசுகிறது இல்லை. ஆனால் கர்த்தர் உண்மையை பேசுகிறவர், உண்மையை காக்கிறவர், உண்மையாய் நடக்கிறவர். ஆகவே இந்த உண்மையான கடவுளை, இந்த உண்மையை காக்கிறவரை தாவீது அரசன் பின்பற்றினான். கர்த்தர் உண்மையை காக்கிறபடினாலே அவரை பின்பற்றினார். அவர் ஆணையிட்டதில் தவறாதிருக்கிறவர், ஆகவே அவரை பின்பற்றினார். அவர் நீதி செய்கிறவர், ஆகையால் அவரை அவன் பின்பற்றினான். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உன்னை காக்கிறவர் உண்மை உள்ளவர், அவர் உண்மையை காக்கிறவர். ஆகவே அந்த உண்மையை காக்கிற தேவனை நீ பின்பற்றுவாயானால் அது உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த சங்கீதக்காரன் எழுதுகிறார், இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. இஸ்ரவேல் என்பது ஒரு தேசம், தனிப்பட்ட நபரை மாத்திரமல்ல, தேசத்தையே கர்த்தர் காக்கிறவராக இருக்கிறார். தேசத்தை மாத்திரமல்ல, அண்ட சராசரங்களையும் கர்த்தர் காப்பாற்றுகிறவராக இருக்கிறார். எல்லாவற்றையும் காக்கிறவராக இருக்கிறார். ஆபிரகாமின் குடும்பத்தை மாத்திரமல்ல, ஈசாக்கின் குடும்பத்தையும், யாக்கோபின் குடும்பத்தையும், அவனுடைய சந்ததியையும் அவர் காப்பாற்றுகிறவராக இருக்கிறார், காக்கிறவராக இருக்கிறார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, ஏன் அவர்களை காப்பாற்றினார், ஏன் அவர்களை காக்கிறவராக இருக்கிறார் என்றால், அவர்களோடு கூட உடன்படிக்கை பண்ணினார். ஆபிரகாமோடு தேவன் உடன்படிக்கை பண்ணினார். ஈசாக்கு யாக்கோபோடு கர்த்தர் உடன்படிக்கை பண்ணினார். ஆகவே உடன்படிக்கையை பண்ணினவர் உடன்படிக்கையை காக்கிறவராக இருக்கிறார். ஆகவே ஆபிரகாமுக்கு சொன்னதை செய்யும் அளவும் அவனை விட்டு விலகவில்லை, அவனை கைவிடவில்லை. அவனை மாத்திரமல்ல, அவன் சந்ததியையும் அவர் விட்டு விலகவில்லை, கைவிடவும் இல்லை. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நீயும் அவரோடு உடன்படிக்கை செய்திருப்பாயானால்
நீயும் உடன்படிக்கையிலே நிலைத்திருப்பாயானால், நீயும் உடன்படிக்கையை கை கொள்வாயானால் அவர் உன்னையும் காக்க வல்லவராயிருக்கிறார். அவர் உன்னை காக்க வல்லவராயிருக்கிறார். அவர் காக்கும் கடவுளாயிருக்கிறார். அவர் காக்கும் தேவனாயிருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, வேதம் சொல்கிறது, ஆண்டவராகிய தேவன் நெகேமியா புஸ்தகத்திலே இப்படி சொல்கிறார், பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவம் பயங்கரமான தேவனே. அன்பு கூர்ந்து கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்களா? அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறீர்களா? அப்படி நீங்கள் கை கொண்டால் உங்களையும் அவர் காக்கிறவராயிருக்கிறார். ஆபிரகாமையும் அவருடைய சந்ததியும் அவர் காத்தார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உன்னையும் உன் சந்ததியும் அவர் காப்பார். அவர் காக்கிறவர், அவர் காக்கும் தெய்வமாக இருக்கிறார். ஆகவே யாரை காப்பாற்றுகிறார்? யாரை காக்கிறார்? அன்பு கூர்ந்து கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களை. ஆகவே நீங்கள் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்களா? அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறீர்களா? நாம் அன்பு கூர்ந்து கற்பனைகளை கை கொள்ளும்போது அவர் நிச்சயம் காப்பார். நாம் அவரிடத்தில் அன்பு கூறாமல் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாமல் இருப்போமானால் நம்ம எப்படி அவர் காக்க முடியும்? எந்த பெற்றோரும் தன் பிள்ளைகளுக்கு எல்லா காரியத்தையும் செய்ய வேண்டுமானால் அந்த பிள்ளைகள் அந்த பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து அந்த பிள்ளைகள் அந்த பெற்றோர்கள் என்னென்ன சொல்லுகிறார்களோ அதன்படி எல்லாம் செய்தால் நிச்சயமாய் அந்த பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளுக்கு உண்டான ஆசீர்வாதங்களை கொடுப்பார்கள். அந்த பிள்ளைகளுக்கு உண்டான எல்லா நன்மையை கொடுப்பார்கள். அந்த பிள்ளைகளுக்கு உண்டான எல்லா உரிமையையும் கொடுப்பார்கள். ஆனால் பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் போனால், பிள்ளைகள் பெற்றோரிடத்தில் அன்பு கூறாமல் போனால், பெற்றோருடைய வார்த்தையை கேட்டு நடவாமல் போனால் எப்படி பெற்றோர்கள் கொடுக்க முடியும்? ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, பொல்லாதவர்களாகிய நீங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ மனிதன் யான்? பொல்லாதவன். பெற்றோர்கள் யார்? பொல்லாதவர்கள். ஆனால் தேவன் யார்? நல்லவர். அவர் நல்ல தெய்வம். அவர் நன்மை செய்கிற தெய்வம். யாரெல்லாம் அவரிடத்தில் அன்பு கூறுகிறார்களோ, யாரெல்லாம் அவருடைய கற்பனைக்கு கீழ்ப்படுகிறார்களோ, கை கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு அவர் கிருபையை காக்கிறவராக இருக்கிறார், உடன்படிக்கையை காக்கிறவராக இருக்கிறார். ஆகவே அவர் மாறவே மாட்டார். அவர் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அந்த மாறாத தேவனை நீங்களும் பின்பற்றுங்கள், அன்பு கூறுங்கள், அவருடைய வார்த்தையை கை கொள்ளுங்கள். உங்களையும் அவர் காத்து நடத்துவார். அன்பானவர்களே, யாத்திரா புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, 1000 தலைமுறைக்கு இரக்கத்தை காக்கிறவராக இருக்கிறார். எத்தனை தலைமுறைக்கு? 1000 தலைமுறை. வேதத்தில் 4ஆம் தலைமுறை வரைக்கும் இரக்கம் பாராட்டுவார் என்று வாசித்திருக்கிறோம். ஆனால் இந்த யாத்திரா புஸ்தகத்திலே அவர் சொல்லும்பொழுது 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர். அவர் அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர். எதை மன்னிக்கிறாரு? அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறார். அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? அக்கிரமங்களை விட்டுவிட வேண்டும், மீறுதல்களை அறிக்கை பண்ண வேண்டும், பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும். அப்போ நமக்குள்ளே எத்தனையோ முறை கடவுளுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அதை மீறி நடக்கும்பொழுது அது அக்கிரமமாய் காணப்படுகிறது. ஒரு முறை பல முறை நம்ம சொல்லியும் மதிக்காமல் போனால், கேட்காமல் போனால், பின்பற்றாமல் போனால் அது அக்கிரமம். அந்த அக்கிரமம் மீறுதல், கட்டளையை மீறி, தேவனுடைய கட்டளையை மீறும் போது எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் என்று வேதம் சொல்கிறது. வேதம் தெளிவாய் சொல்கிறது, அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர்.
ஆகவே இந்த 3 காரியங்களை மன்னிக்கிறவர் குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் ஆக்கள் செய்த அக்கிரமத்தையும் பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் விசாரிக்கிறவராக இருக்கிறார். பாவத்தை விட்டுவிட மாட்டார், ஆனால் அதை விசாரிப்பார். அந்த பாவத்தை அறிக்கையிடும் போது இரக்கம் கொடுப்பார், பாவத்தை விட்டுவிடும் போது மன்னிப்பார். ஆகவே பூமியிலே பாவங்களை மன்னிக்க இயேசு கிறிஸ்துவுக்கு அதிகாரம் உண்டு. ஆகவே இயேசு கிறிஸ்து பூமியிலே பாவங்களை மன்னித்தார். வியாதியாய் இருந்தவனை மன்னித்தார், பாவியாய் இருந்தவனை மன்னித்தார், துரோகியாய் இருந்தவனை மன்னித்தார். ஆகவே கர்த்தராகிய இயேசு மன்னிக்கிறவராக இருக்கிறார். அவரிடத்தில் வருகிறவர்களை அவர் மன்னிக்கிறார், அவரை ஏற்றுக்கொண்டவர்களை மன்னிக்கிறார். யாரெல்லாம் தங்கள் பாவங்களை அறிக்கையிடுகிறார்களோ அவர்களை மன்னிக்கிறார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நமக்குள்ளே பாவம் இல்லை என்பமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். ஆகையால் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்து விட்டுவிட்டால் தேவன் நம்மையும் மன்னிப்பார். தேவன் நம்மை மன்னிக்க வேண்டுமானால் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்ய வேண்டும், பாவங்களை விட்டுவிட வேண்டும். ஆகவே பாவங்களை அறிக்கை செய்யாவிட்டால், பாவங்களை நாம் விட்டுவிடாவிட்டால் மன்னிப்பு நமக்கு கிடையாது. ஆகவே மன்னிப்பு பெற வேண்டுமானால் நாம் பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். எந்த மனிதன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறானோ அவனுக்கு தேவன் இரக்கம் தருவார், மன்னிப்பை தருவார். நீதிமொழிகளில் வாசிக்கிறோம், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஆகவே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்ட கர்த்தருடைய பிள்ளையே, பாவம் செய்யாத மனிதன் ஒருவனும் இல்லை. எல்லா மனிதனும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனான். ஆகவே அந்த கெட்டுப்போன மனிதன் மீண்டுமா இயேசுவினிடத்தில் வந்து தன் பாவங்களை அறிக்கையிடுவானானால், தன் மீறுதலை அறிக்கையிடுவானானால், தன்னுடைய குற்றங்களை உணர்ந்து அவைகளை விட்டுவிடுவானானால் அவனை கர்த்தர் மன்னிப்பார். இந்த நாளில் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உன்னையும் கர்த்தர் மன்னிக்கிறவராக இருக்கிறார். நீ முதலாவது உன் சகோதரனை மன்னிக்க வேண்டும், உன் சகோதரியை மன்னிக்க வேண்டும், உன் எதிராளிகளை மன்னிக்க வேண்டும், உன் சத்துருக்களை மன்னிக்க வேண்டும். அப்படி நீ மன்னித்தால் உனக்கும் மன்னிக்கப்படும். மத்திய 6ஆம் அதிகாரத்தில் மன்னிப்பை குறித்து சொல்லுகிறார். ஆகவே வேதத்தை வாசிக்கிறது பெருசு இல்லை, வேதத்தின்படி நடப்பது பெரிது. ஆகவே வேத வசனத்தை கேட்கிறது மாத்திரமல்ல, அதன்படி நடக்கிறது மிக முக்கியமானது. ஆகவே நீங்கள் மற்றவங்களை மன்னிக்க வேண்டும். இயேசு மன்னித்தார், அவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் மன்னிக்க வேண்டும். நாம் மன்னித்தால்தான் நம்முடைய பாவங்களை அவர் மன்னிப்பார், நம்முடைய மீறுதல்களை அவர் மன்னிப்பார். ஆகவே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் உன்னை காக்கிறவராய் இருக்க வேண்டுமானால் நீ மற்றவர்களை மன்னிக்கிறவனாய் இருக்க வேண்டும், மன்னிக்கிறவளாய் இருக்க வேண்டும். நீ மன்னித்தால் கர்த்தர் உன்னையும் காப்பார். இரக்கத்தை காக்கிறவராக இருக்கிறார். அடுத்தபடியாக உபாகம புஸ்தகத்திலே வாசிக்கிறோம், ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளுக்கு கைக்கொள்கிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். அன்பானவர்களே கவனிங்க, மறுபடியும் கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்றார், உன் தேவனாகிய கர்த்தரே தேவன். ஆகவே கர்த்தரே தேவன் என்று நீ அறிந்து அவரை மாத்திரம் தான் தேட வேண்டும், அவரை மாத்திரம் தான் பார்க்க வேண்டும், அவரை தான் கூப்பிட வேண்டும், அவருக்காக வாழ வேண்டும், அவரை தான் பின்பற்ற வேண்டும், அவர் சாயலாக இருக்க வேண்டும், அவரை போலவே இருக்க வேண்டும், பரிசுத்தமாய் இருக்க வேண்டும், உண்மையாய் இருக்க வேண்டும், சாட்சியாய் இருக்க வேண்டும். அப்போ நம்முடைய தேவன் யார்? பரிசுத்தம் உள்ள தேவனா இருக்கிறார். நம்முடைய தேவன் யார்? உண்மையை காக்கிற தேவனா இருக்கிறார். நம்முடைய தேவன் யார்? அன்புள்ள தேவனா இருக்கிறார். ஆகவே அப்படிப்பட்ட தேவனை நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கைக்கொள்வர்களுக்கு. அப்போ கர்த்தரே தேவன் என்று அறிந்து கொள்ளணும், அந்த தேவனிடத்திலே நாம் அன்பு கூறணும். இன்றைய உலகத்திலே அன்பு கூர்ந்து கடவுளிடத்திலே நீ அன்பு கூற முடியாது. கடவுளிடத்தில் நீ அன்பு கூர்ந்தால்தான் உனக்கு அவர் தயையை காக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? என் அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, அவரிடத்தில் அன்பு கூறுகிறாயா? கர்த்தரே தேவன் என்று அவரை மட்டும் பின்பற்றுகிறாயா? அவரை சார்ந்து இருக்கிறாயா? இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களா வேணும். ஆகவே நான் கர்த்தரை தேடுகிறேன் என்று சொல்லி தேடி வந்தால் பயனில்லை.
பிரயோஜனம் இல்லை. இம்மைக்குரிய ஆசீர்வாதங்கள் இந்த இம்மையிலே தான் காணப்படும். ஆனால் மகிமைக்குரிய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. அந்த மகிமைக்குரிய ஆசீர்வாதங்கள் தான் மகிமையிலே கொண்டு செல்லும். ஆகவே பாவியாகிய நாம் பாவத்தை விட்டு பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடையும் போது, கிருபையின் மேல் கிருபை அடையும் போது, மகிமையின் மேல் மகிமை அடையும் போது நாம் மகிமைக்குள்ளே பிரவேசிப்போம். கிருபையின் தேவனை தரிசிப்போம், பரிசுத்தமுள்ள தேவனை தரிசிப்போம். ஆகவே இந்த நாளில நம்முடைய தேவன் இரக்கத்தை காக்கிறவராக இருக்கிறார், தயையை காக்கிறவராக இருக்கிறார், உடன்படிக்கையை காக்கிறவராக இருக்கிறார், உண்மையை காக்கிறவராக இருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் காக்கக்கூடியவர்களாக இருக்கணும். வாயின் வார்த்தையை காத்துக்கொள்ள வேண்டும். உங்களுடைய கண்களை காத்துக்கொள்ள வேண்டும், உங்களுடைய செவியை காத்துக்கொள்ள வேண்டும், உங்களுடைய சிந்தையை காத்துக்கொள்ள வேண்டும், உங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் உள்ளத்தில் இருக்க வேண்டுமானால் நீங்கள் உங்களை காத்துக்கொண்டால், உங்களை காத்துக்கொள்வதற்கு உதவி செய்யக்கூடியது பரிசுத்த ஆவியானவர். உங்களை காக்கக்கூடிய வல்லமையுள்ள ஒரே ஒரு வார்த்தை இருக்கிறது என்றால் அது பரிசுத்த வார்த்தை, அது தேவனுடைய வார்த்தை. இந்த தேவனுடைய வார்த்தையை தினமும் வாசித்து அதன்படி நடப்பாயானால் உன் சிந்தையை காத்துக்கொள்ளலாம், உன் இருதயத்தை காத்துக்கொள்ளலாம், உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை காத்துக்கொள்ளலாம், உன்னுடைய எதிர்காலத்தை காத்துக்கொள்ளலாம். உனக்குண்டான எல்லாவற்றையும் நீ காத்துக்கொள்ள முடியும். உனக்குள்ளே வேத வார்த்தை இருந்தால்தான் காத்துக்கொள்ள முடியும். ஆக உனக்குள்ள இருக்கிற வார்த்தையை பிசாசு எடுத்து விட்டால் உன்னை ஒருவரும் காப்பாற்ற முடியாது. தேவனுடைய வார்த்தை உன்னை காக்கக்கூடியதா இருக்கிறது. அந்த தேவனுடைய வார்த்தை உனக்குள்ளே இருக்குமானால், உன் சிந்தைக்குள் இருக்குமானால், உன் இருதயத்துக்குள் இருக்குமானால் அந்த வார்த்தை உன்னை பாதுகாக்கும். ஒன்று, தேவனுடைய வார்த்தை உன்னை பாதுகாக்கும், வேத வார்த்தை உன்னை பாதுகாக்கும். இரண்டாவது, பரிசுத்த ஆவியானவர் உன்னை பாதுகாப்பார். மூன்றாவது, உனக்குள்ளே ஜெபம் அதிகமாக இருக்குமானால் அந்த ஜெபம் உன்னை பாதுகாக்கக்கூடியதா இருக்கும். என் அன்புக்குரியவர்களே, நான்காவது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உன்னை பாதுகாக்கக்கூடியதா இருக்கிறது. ஆகவே உன்னை காக்க வேண்டுமானால் தேவனுடைய வார்த்தை வேண்டும், உன்னை காக்க வேண்டுமானால் பரிசுத்த ஆவியானவர் வேண்டும், உன்னை காக்க வேண்டுமானால் கிறிஸ்து இயேசுவினுடைய ரத்தம் உன்னை காக்க வேண்டும். ஆகவே இன்றைய நாளிலே தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் கர்த்தராகிய தேவன் ஒரு மாற்றத்தை தருவார். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஆகவே தான் சங்கீதக்காரன் சொல்கிறார், உன்னை காக்கிறவர். தேவன் யார்? காக்கிறவர். யாரை காக்கிறார்? உன்னை காக்கிறார். ஆக உன்னை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. ஆக உன்னை காக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் உறங்க மாட்டார், தூங்க மாட்டார். ஏனென்றால் உன் மீது அவர் கண்ணை வைத்துக் கொண்டிருக்கிறார். இல்லை, இன்றைக்கு அநேக பெற்றோர்கள் குழந்தை பிறந்த பிறகு ஒரு குறிப்பிட்ட நாட்கள், ஒரு குறிப்பிட்ட மாதம், ஒரு குறிப்பிட்ட வருடம் மாத்திரம் தான் அந்த பிள்ளைய அப்படியே கண்ணுங்கருத்துமா பாதுகாப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பிள்ளை எங்க போகுது, எங்க வருது, என்ன செய்கிறது என்று சொல்லி அந்த பெற்றோர்களுக்கு தெரியாது. ஆனால் கருவிலே உருவான நாள் முதல் கல்லறை போய் சேரு வரைக்கும் உன்னை காக்கக்கூடிய ஒரே ஒரு தேவன் ஆண்டவராகிய இயேசு மாத்திரமே. உன்னை காக்கக்கூடிய ஒரே ஒருவர் பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே. என் அன்புக்குரியவர்களே, இன்ற நாள் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், அவர் சொல்லுகிறார், உன்னை காக்கிறவர் உறங்கார். உன்னை காக்கிறவர் உன் வலது பக்கத்திலே நிழலாயிருக்கிறார். உன்னை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. உன்னை மாத்திரமல்ல, உன் ஆத்மாவையும் காக்கிறவர், உன் சந்ததியை காக்கிறவர், உன் குடும்பத்தை காக்கிறவர், உன் தேசத்தை காக்கிறவர் உன் நடுவில் இருக்கிறார், உன்னோடு இருக்கிறார், உனக்குள் இருக்கிறார். விசுவாசிக்க வேண்டும், நம்ப வேண்டும். இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையை நீ வாசித்து அதை நீ தியானித்து அதன்படி நடப்பாயானால் உன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். என் அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளிலே நாம் வாசித்த வேத பகுதியில் நம்முடைய தேவன் காக்கிற தேவன் என்று சொல்லி வாசித்தோம். நம்முடைய தேவன் காக்கிறவர். ஆகவே இந்த காக்கிற தேவனை நாம் தேட வேண்டும். யாத்திராம் 23:20 சொல்றாரு, வழியில் உன்னை காக்கிறதற்கு என்று சொல்லி பார்க்கிறோம். வழியிலே உன்னை காக்கிறதற்கு. சங்கீதம் 91 சொல்லுகிறது, உன் வழியிலெல்லாம் உன்னை காக்கும்படி அவர் தமது தூதர்களுக்கு கட்டளை இடுகிறார். உன் வழியிலெல்லாம் உன்னை காக்கும்படி தூதர்களுக்கு கட்டளையிடுகிறார். என் அன்புக்குரியவர்களே, நாம் எங்கே சென்றாலும், எந்த இடத்துக்கு சென்றாலும் ஜெபித்து விட்டு செல்ல வேண்டும். ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆயுதமாக இருக்கிறது.
இந்த ஜெபம் நம்முடைய வாழ்க்கையை பாதுகாக்கக்கூடியதா இருக்கிறது. உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி தூதர்களுக்கு கட்டளையிடுவார். அவர்கள் உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். ஒரு முறை அப்போஸ்தலனாகிய பவுல் கப்பலிலே பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தார். அந்த கப்பல் உடைந்து போனது. பவுலையும் அவனோடு கூட இருக்கிறவர்களையும் கர்த்தராகிய தேவன் காப்பாற்றினார். இல்லை என்றால் அந்த கப்பல் உடைந்த போது அவனும் அவனோடு சேர்ந்தவர்களும் மரித்து போயிருப்பார்கள். பவுல் ஆராதிக்கிற கடவுள், பவுல் ஆராதிக்கிற தேவன், பவுலை காப்பாற்றின இயேசு இருக்கிறவராக இருக்கிறார். அந்த பவுலை காப்பாற்றின இயேசு உன்னையும் காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார். ஷாத்ராக், மேஷாக், ஆபேக், நேகோவை காப்பாற்றின தேவன் உன்னையும் காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார். சிங்ககபில் இருந்த தானியேலை காப்பாற்றின தேவன் உன்னையும் காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார். அவர் காக்கிற தேவன், அவர் காக்கிற தேவன். ஆகவே என் அன்புக்குரியவர்களே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய தேவனை குறித்து நாம் அநேக காரியங்களை சொல்ல முடியும். அவரை போல ஒரு நல்ல தெய்வம் யாருமே இல்லை. அவர் காக்கிற தேவன். அவரை குறித்து தான் சங்கீதக்காரன் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை எழுதுகிறான். தன்னுடைய வாழ்க்கையில் நடந்ததை அவன் எழுதுகிறான். நடவாத ஒரு காரியத்தை அவன் எழுதவில்லை, நடந்ததை எழுதுகிறான். கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன்னை காக்கிறவர். இந்த தாவீதை கர்த்தர் காப்பாற்றினார். சிங்கத்தின் வாயிலிருந்து காப்பாற்றினார். கரடி வாய்க்கு அவனை காப்பாற்றினார். அவன் சிங்கத்தோடு கூட சண்டை போட்டான். கரடியோடு கூட பின்தொடர்ந்து கரடியை கிழித்து போட்டான். ஆகவே அந்த சிங்கமும் அந்த கரடியும் அவனை சேதப்படுத்தவில்லை. கர்த்தர் கோலியாத்தின் கைக்கு அவனை காப்பாற்றினார். பெலிஸ்தருடைய கைகளுக்கு அவனை காப்பாற்றினார். அவனை சுற்றியுள்ளவர்களுக்கு அவனை காப்பாற்றினார். அவனுக்கு விரோதமாக எழும்பின சவுலின் கைக்கு, அவனுடைய மாமனாகிய சவுலின் கைக்கு கர்த்தர் தாவீதை காப்பாற்றினார். அவருடைய சொந்த குமாரனாகிய அப்சலோமின் கைக்கு கர்த்தர் தாவீதை காப்பாற்றினார். ஆகவே உன்னை சுற்றிலும் சத்துருக்கள், உன்னை சுற்றிலும் விரோதிகள், எதிரிகள் இருப்பாரானால் அவர்கள் கைகளுக்கும் உன்னை கர்த்தர் காக்கிறவராக இருக்கிறார். மந்திரங்களுக்கு, மாந்திரிகளுக்கு, செய்வினைகளுக்கு, நோய்களுக்கு, வியாதிகளுக்கு கர்த்தர் உன்னை விலக்கி காக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் சகல வியாதியை உன்னை விட்டு விலக்குவார். சகல நோய்களை உன்னை விட்டு விலக்குவார். அவர் உன்னை காக்கிறவராக இருக்கிறார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, இந்த தாவீதுக்குள் இருந்ததான ஒரு நம்பிக்கை, தாவீதுக்குள் இருந்ததான ஒரு வைராக்கியம், தாவீதுக்குள் இருந்ததான ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ளும் இருந்தால் நீங்களும் காக்கப்படுவீர்கள். கர்த்தர் உங்களையும் காப்பாற்றுவார். உங்களையும் கர்த்தர் அவர் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, சங்கீதக்காரன் சொல்கிறான், அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகள் உள்ள யாவையும் உண்டாக்கினவர். அவர் என்றென்றைக்கும் உண்மையை காக்கிறவர். அல்லேலூயா. அவர் உண்மையை காக்கிறவர். தேவன் பொய் சொல்லுகிறவர் அல்ல. தேவன் உண்மையை சொல்லுகிறவர், உண்மையை பேசுகிறவர், உண்மையை நடப்பிக்கிறவர். இந்த நாளிலே விசேஷமாக சங்கீதக்காரர் சொல்லுது போல உண்மையை காக்கிறவர், உன் வலது பக்கத்திலே இருக்கிறவர், உன் பிராணனை காக்கிறவர், உன் குடும்பத்தை காக்கிறவர், உன் மிருக ஜீவன்களை காக்கிறவர், உனக்குண்டான எல்லாவற்றையும் காக்கிற ஒரு தேவன். உன்னுடைய சிங்காசனத்தை காக்கிறவர், உன்னுடைய ராஜ்யபாரத்தை காக்கிறவர், உனக்குண்டான அனைத்தையும் காக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். ஆகவே அவரை நம்பு, அவரை சார்ந்திரு, அவரை நோக்கி கூப்பிடு. அவர்தான் காப்பவர், அவர்தான் காப்பார், அவர்தான் காக்கிறவர். அவர் ஒரு நாளும் உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிட மாட்டார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு மகனே, மகளே, நம்முடைய தேவன் யார்? காக்கிறவர். எதை காக்கிறார்? கிருபையை காக்கிறார், தயவை காக்கிறார், இரக்கத்தை காக்கிறார், உண்மையை காக்கிறார். அவர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை காக்கிறவராக இருக்கிறார். ஆகவே அவருடைய பிள்ளைகளாகிய உன்னை அவர் காக்கிறவராக இருக்கிறார். உன் சந்ததியை காக்கிறவராக இருக்கிறார். இந்த தேசத்தை காக்கிறவராக இருக்கிறார். உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கிறவராக இருக்கிறார். உன் பிரயாணங்களை காக்கிறவராக இருக்கிறார். நீ போகும்போதும் வரும்போதும் கர்த்தர் உன்னை காக்கிறவராக இருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, நாம் ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். நாம் ஜெபம் செய்வோம். ஜெபத்தின் மூலமாய் அநேக ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற முடியும். ஜெபம் செய்வோம்.
பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தேவன் யார்? சங்கீதக்காரன் அந்த தேவனை பற்றி என்ன சொல்லுகிறார்? ஆண்டவர், இந்த தேவன் யார்? காக்கிற தேவன், என்னை காக்கிறவர், உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று சொல்லுகிறார். உன்னை காக்கிறவர், உன் வலது பக்கத்தில் நிழலா இருக்கிறார். உன்னை காக்கிறவர் தம்முடைய வலது கரத்தினால் தாங்குகிறவராக இருக்கிறார் சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். ஆகவே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் கர்த்தர் காத்து நடத்தும். அவருடைய குடும்பங்களை காத்து நடத்தும். அவருடைய தொழில், அவருடைய வியாபாரங்கள், அவருடைய கையிட்டு செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் காத்துக்கொள்வீராக. அவருடைய பிள்ளைகளையும் கர்த்தர் காத்துக்கொள்ளும். ஆபிரகாமையும் அவருடைய சந்ததியும் காத்த தேவன். ஆண்டவரே, இஸ்ரவேலராகிய தம்முடைய ஜனத்தை காத்த தேவன். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் காத்து வழி நடத்தும் பெரிய காரியம் இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.